Hi students, hope everyone is fine and safe. It gives me immense pleasure to welcome you all to my new video, and today's video is about how to prepare digital communication for Anna University exam January 2022. So in this video we're going to see how to prepare digital communication, what are the important questions, and we're going to see unit wise discussion and also question paper discussion. So இந்த சப்ஜெக்ட் எப்படி படிக்கலாம், என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கலாம் and எவ்வளவு ஈஸியா இந்த சப்ஜெக்ட் கிளியர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். So come let's watch the video, and we all know the date of the exam for this particular subject is 18/2/2022 afternoon sessionல எழுதுவீங்க, right? So before starting this unit wise discussion, digital communication ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். இப்போ மற்ற சப்ஜெக்ட் மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன். பட் ஃபார் சம் ரீசன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரிக்கை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அட்லீஸ்ட் 70% ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா we can predefine questions, இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சாவே போதும் அப்படின்ற மாதிரியான சப்ஜெக்ட் தான் இது. ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அண்ட் இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா நீ பாஸ் பண்ணணும் அண்ட் as well as நிறைய ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு யூனிட் ரொம்ப ரொம்ப முக்கியம். தட் இஸ் யூனிட் 1 அண்ட் as well as யூனிட் 5. இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க வந்து ஃபுல்லா பாத்துருந்தீங்கன்னாவே கன்ஃபார்மா வந்து இந்த சப்ஜெக்டை ஈஸியா நீங்க பாஸ் பண்ண முடியும். நிறைய மார்க்ஸ் வந்து உங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 3 கொஸ்டின்ஸ், மோர் தென் 3 கொஸ்டின்ஸ் வந்து இந்த ரெண்டு யூனிட்ல இருந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ல we will see. ஓகே, ஸோ இப்போ நான் சொல்ற கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க ப்ரிப்பேர் பண்ணாவே தட் இஸ் மோர் தென் எனஃப் டு கெட் கிளியர் டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ லெட்ஸ் see யூனிட் வைஸ் டிஸ்கஷன். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்க்கும்போது சின்ன யூனிட்டா தெரியும், பட் யூ ஹாவ் வெரி வாஸ்ட் சிலபஸ் இன் திஸ். இப்போ பாத்தீங்கன்னா என்ட்ரோபியில இருந்து, என்ட்ரோபியோடைய டெரிவேஷன்ல இருந்து, மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் டெரிவேஷன்ல இருந்து, டிஸ்கிரீட் மெமரிலெஸ் டெரிவேஷன்ல இருந்து, அண்ட் சேனல் கெப்பாசிட்டி, ஷானன் ஃபேனன் கோடிங். ஷானன் ஃபேனன் கோடிங் வந்து பாத்தீங்கன்னா 3 தியரம்ஸ் இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும். அண்ட் சிமிலர்லி பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா கேட்பாங்க. என்ட்ரோபிலையும் ப்ராப்ளம் இருக்கலாம், மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன்லயும் இருக்கு, மெமரிலெஸ் சேனல்ஸ்லயும் இருக்கு, சேனல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட். ஓகே, அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஷானன் ஃபேனன் அண்ட் ஹஃப்மேன் கோடிங், இதுல இருந்து கண்டிப்பா ப்ராப்ளம் வரும். இந்த ப்ராப்ளத்தை கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்படி இந்த ப்ராப்ளம் தெரியல அப்படின்னா கண்டிப்பா இந்த யூனிட்ல உன்னால கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா கன்ஃபார்மா எல்லா கொஸ்டின்ஸும் நீ படிக்க மாட்ட, ஏதாவது 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து விட்டுருப்ப. அது கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு ப்ராப்ளம் வந்து உன்னால அட்டன் பண்ண முடியாம போச்சு அப்படின்னா you will have difficulty, right? So unit 1 you have to be very careful, but Shannon Fanon coding and as well as channel capacity, mutual information problems is very important. Okay, so unit 2 வந்து பாத்தீங்க அப்படின்னா very simple unit. ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ டிஃபைன்டா we can say இந்த கொஸ்டின்ஸ் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன கான்செப்ட்ஸ் இருக்கும், ரைட்? ஸோ ரொம்ப ப்ரீ டிஃபைன்டா நீ படிக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். அண்ட் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய பார்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. இப்போ போன சிலபஸ்ல வந்து இது வந்து வேற யூனிட்ல இருக்கும். ஸோ தட் இந்த செகண்ட் யூனிட் ரொம்ப ஈஸியா அட்டன் பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். பட் இந்த பர்டிகுலர் சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி இதுல கேட்டதுனால கன்ஃபார்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பார்ட் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஆஃப் யூனிபோலார் RZ NRZ, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். இந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா the last part பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஆஃப் யூனிபோலார், போலார் RZ NRZ, பைபோலார் NRZ, இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். which means இப்போ மீதி கொஸ்டின் எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா படிச்சிருக்கணும். ஏன்னா எல்லாமே டயக்ராமேட்டிக் கொஸ்டின்ஸ் ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். பட் இந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபிகல்ட் ஏரியா. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா போலார் RZ, என்போலார் NRZ, பைபோலார் NRZ, மான்செஸ்டர், இது எல்லாத்துலயுமே ஸ்பெக்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியோட டெரிவேஷன்ஸ் இருக்கும். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ இப்போ இதை நீங்க அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மீதி இருக்க கொஸ்டின் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். DPCM, டெல்டா மாடுலேஷன், அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன், இந்த கொஸ்டின் எல்லாமே படிச்சிருக்கணும். அது எல்லாமே ரொம்ப சிம்பிள் கான்செப்ட்ஸ் தான். டயக்ராம் போட்டு நீங்களே எழுத மாதிரி தான் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு அப்ரோச் யூனிட் 2. அண்ட் as well as வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ரிசப்ஷன், ரைட்? ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ISI அண்ட் as well as வந்து பாத்தீங்கன்னா காரலேட்டிவ் கோடிங், மேட்ச்டு ஃபில்டர், அடாப்டிவ் ஈக்குவேஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ISI பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. பட் முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நைக்வஸ்ட் கிரைட்டீரியா ஃபார் டிஸ்டார்ஷன்லெஸ் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஸ்மால் டெரிவேஷன் தான்.
அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா என்எஸ்ஐ உடைய சொல்யூஷன் என்ன, அதை எப்படி வந்து எலிமினேட் பண்ணலாம், இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஐஎஸ்ஐன்னு படிச்சாவே அந்த ஐஎஸ்ஐ ஆனா என்ன, அதை எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்றத நீங்க கேர்ஃபுல்லா இருந்திருக்கும். அதுதான் இங்க வந்து பல்ஸ் ஷேப்பிங் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. பல்ஸ் ஷேப்பிங் கிரைட்டீரியா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஐ எலிமினேட் பண்றது. அண்ட் அபார்ட் ஃப்ரம் தட் ரொம்ப ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய யூனிட் தான் இது. கார்லேட்டிவ் கோடிங், மேட்ச்டு ஃபில்டர், அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன், இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வரும். அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோர்த் யூனிட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மாடுலேஷன் ஸ்கீம். ஸோ டிஜிட்டல் மாடுலேஷன் ஸ்கீம் வந்து ரொம்ப சிம்பிளஸ்ட் யூனிட், ரொம்ப வேஸ்டா இருக்க மாதிரி தெரியும் உனக்கு. பட் ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 கொஸ்டின்ஸ் நீங்க படிச்சாவே கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து நீங்க எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால எழுத முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎஸ்கே, பிஎஃப்எஸ்கே, கியூபிஎஸ்கே அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து கியூஏஎம், இந்த 4 கொஸ்டின் நீ படிச்சாவே கன்ஃபார்மா இதுல வந்து நீங்க ஈஸியா எழுத முடியும். அண்ட் இந்த கொஸ்டின், இந்த பர்டிகுலர் யூனிட் வந்து படிக்கும் போது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் டயக்ராம் அண்ட் அஸ் வெல் அஸ் கான்செப்ட் அண்ட் தென் வேவ் ஃபார்ம், இப்படிதான் நீங்க படிக்கணும். நோட்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப நிறைய வேஸ்டா இருக்க மாதிரி இருக்கும், நிறைய டெரிவேஷன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரேஷன்னா என்ன, ரிசப்ஷன்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எரர் ப்ராபபிலிட்டியோட டெரிவேஷன் கண்டிப்பா வந்து படிச்சிருக்கணும் எல்லாத்துக்குமே, ரைட். அண்ட் தென் வேவ் ஃபார்ம்ஸ், இது எல்லாமே நீங்க தெரிஞ்சாவே கண்டிப்பா நீங்களே எழுதலாம், டயக்ராம் போட்டு நீங்களே எழுதுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன் ஆஃப் தி சிம்பிளஸ்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட். சிம்பிளஸ்ட் யூனிட்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின் படிச்சா போதும் அப்படின்ற மாதிரியான யூனிட் தான். And similarly unit 5, as I said before, unit 1 and unit 5 plays a major role in this particular subject. நீ பாஸ் ஆகிறதும் நிறைய ஸ்கோர் பண்றதும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிட் 1 யூனிட் 5ல தான் இருக்கு, ரைட். ஸோ அப்ப யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா உனக்கு 3 கோடிங்ஸுமே தெரிஞ்சிருக்கணும், கோட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் லீனியர் பிளாக் கோட்ஸ் அண்ட் தென் கன்வல்யூஷன் கோட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் சைக்ளிக் கோட்ஸ், இதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாமே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா லீனியர் பிளாக் கோட்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் கன்வல்யூஷன் கோட்ஸ் ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பார்ட் சில கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டினா கூட அது இருக்கலாம், ரைட். சைக்ளிக் கோட்ஸ்ல வந்து ஜஸ்ட் வந்து கோட் வேர்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். திஸ் இஸ் யூனிட் வைஸ் டிஸ்கஷன், ஓகே. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீ டிஃபைன்டா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இல்ல, ப்ரீ டிஃபைன்டா நீ வந்து டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இந்த கொஸ்டின் படிச்சாவே யூ கேன் டெஃபினெட்லி கிளியர். நவ வி வில் see important questions in unit 1, ஓகே. இப்போ வந்து கொஸ்டின் வைஸ் டிஸ்கஷன் பார்க்கலாம் அண்ட் தென் லாஸ்டா வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பார்க்கலாம். ஸோ யூனிட் 1 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா entropy and its properties, channel capacity, mutual information and its properties, இந்த 3 கொஸ்டின் கண்டிப்பா நீ படிச்சிருக்கணும். என்ட்ரோபி அதோட டெரிவேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் அண்ட் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் டெரிவேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும், சேனல் கெப்பாசிட்டியில என்னெல்லாம் பண்ணிருக்காங்க, சேனல் கெப்பாசிட்டி எந்தெந்த சேனலுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். அண்ட் முக்கியமா அதோட ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இது எல்லாத்துலயுமே ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அந்த ப்ராப்ளம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா ஹஃப்மேன் கோடிங் அண்ட் ஷானன் ஃபேனன் கோடிங், இந்த ப்ராப்ளம்ஸ் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஈஸியஸ்ட் ப்ராப்ளம் தான் அண்ட் நீ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராப்ளம் தெரியல அப்படின்னா யூனிட் 1ல நீ கொஸ்டினே அட்டெண்ட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இட் இஸ் a very vast syllabus. இப்போ நான் சொன்னது இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நிறைய டஃபர் ஏரியாஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா சோர்ஸ் கோடிங் தியரம், அதுல வந்து 3 தியரம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும். அண்ட் பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரீட் மெமரில சேனல் இருக்கும், டிஸ்கிரீட் மெமரி சேனல் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கு, மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அப்ப இந்த 4 கொஸ்டின்ஸ் மேல கொடுத்திருக்க இந்த 3 கொஸ்டின்ஸ் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹஃப்மேன் கோடிங், ஷானன் ஃபேனன் கோடிங் உடைய ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஹஃப்மேன் கோடிங் அண்ட் ஷானன் ஃபேனன் கோடிங்ல ப்ராப்ளம் இல்லாம ஹஃப்மேன் கோடிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாவே நீங்களே வாட் இஸ் ஹஃப்மேன் கோடிங் எழுதிட்டு அந்த ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீயே ஒரு எக்ஸாம்பிளா வச்சுட்டு ஸ்டெப் வைஸ் நீ எழுத முடியும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் என்ன அப்படின்னா எந்த ப்ராப்ளம் நீ படிச்சாலும் அதை தியரியா கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அதுக்கு நீயே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு நீ எழுத முடியும். அப்ப ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நீயே பார்த்து வச்சுக்கோ. So that ஹஃப்மேன் கோடிங்னா அது ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் 1 இந்த மாதிரி பண்ணும், ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 அப்படின்னு போட்டு நீயே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம், ரைட். ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் திஸ் ஆர் தி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரொம்ப கீ ஏரியாஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் 3 இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கீ ஏரியாஸ், கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ்லாம் நீ படிச்சிருக்கணும். அண்ட் அபார்ட் ஃப்ரம் இட் இந்த 2 ப்ராப்ளம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஓகே. அண்ட் தென் யூனிட் 2 as I said before வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெக்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ், டஃபஸ்ட் ஏரியான்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெக்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் தான், ரைட். இந்த லைன் கோட் ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 4 மார்க் கொஸ்டின் தான், அது உன்னால ஈஸியா படிக்க முடியும். ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சு வச்சுக்கோ. ஸோ தட் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 9 மார்க்ஸ் பிளஸ் 4 மார்க்ஸ் கேட்கும்போது அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ரைட். ஸோ இந்த டஃபஸ்ட் ஏரியா வந்து ஸ்பெக்ட்ரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லைன் கோட்ஸ். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். இதை நீ வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சனா மேல இருக்க கொஸ்டின் எல்லாமே நீ படிச்சிருக்கணும். மேல இருக்க கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா டெல்டா மாடுலேஷன் அண்ட் எஸ்என்ஆர் டெரிவேஷன். டிஜிட்டல் கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் எரர் ப்ராபபிலிட்டி, எஸ்என்ஆர் டெரிவேஷன், இது எங்கெல்லாம் இருக்கோ அந்த கொஸ்டின் எல்லாமே ரொம்ப முக்கியம். எங்கெல்லாம் எரர் ப்ராபபிலிட்டி இருக்கோ அது எல்லாமே படிச்சு வச்சுக்கோ. அண்ட் எரர் ப்ராபபிலிட்டி படிக்கும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எந்த எரர் ப்ராபபிலிட்டி, எதோட ஆன்சர்,
எதோட டெரிவேஷன், எந்த SNR ஓட டெரிவேஷன் அப்படின்றது தெரியும். ஏன்னா நிறைய எரர் ப்ராப்ளம் டெரிவேஷன் படிப்பேன், நிறைய SNR டெரிவேஷன் படிப்பேன். சரியா? ஸோ டெல்டா மாடுலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதோட SNR டெரிவேஷன் படிச்சிருக்கணும். அதுல ரொம்ப முக்கியமான என்னன்னா அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ். டெல்டா மாடுலேஷனோட 2 டிஸ்அட்வான்டேஜ் வந்து உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த டிஸ்அட்வான்டேஜ் மட்டுமே தனியா 6 மார்க்ஸ்ல கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அண்ட் இந்த அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் லீனியர் ப்ரெடிக்டிவ் கோடிங் ரொம்ப சின்ன கான்செப்ட் தான், ஒரு 8 மார்க்ஸ்ல தான் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய தடவை வந்து அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் வந்து 13 மார்க்ஸ்லயே கேட்டிருக்காங்க. அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் 13 மார்க்ஸ்ல கேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெல்டா மாடுலேஷனோட டிராபேக் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சோ அத 2 டிராபேக் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் போறோம், அண்ட் தென் அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் என்ன, அதுல எப்படி வந்து அந்த டிராபேக்ஸ் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் 13 மார்க்ஸ் உங்களால எழுத முடியும். இல்ல டைரக்டா வெறும் அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா ஒரு 8 மார்க் கொஸ்டினா தான் இருக்கும். ரைட். சிமிலர்லி லீனியர் ப்ரெடிக்டிவ் கோடிங் இஸ் ஆல்சோ வெரி சிம்பிள் கொஸ்டின். அண்ட் தென் ரொம்ப முக்கியமான ஏரியாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபிசிஎம் அண்ட் ஏடிபிசிஎம். டிபிசிஎம் படிச்சிருக்கணும் அண்ட் அதோடைய SNR டெரிவேஷன் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ரைட். அண்ட் as well as ADPCM. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கண்டிப்பா ரொம்ப நீ படிச்சிருக்கணும். இந்த 5 கொஸ்டின்ஸும் கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். அண்ட் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீ ஈஸியா படிக்க முடியும், ஏன்னா எல்லாமே டயக்ராம் அண்ட் அதோட எக்ஸ்பிளேஷன் தான். ரைட். ஸோ யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா as I said before, Nyquist criteria is very important. Nyquist criteria for distortionless transmission அந்த கொஸ்டின் நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும். அண்ட் சிமிலர்லி ISI உடைய ப்ராப்ளம் என்ன, அதோட சொல்யூஷன் என்ன, அண்ட் சிமிலர்லி ஐ பேட்டர்ன் அண்ட் மேட்ச் ஃபில்டர். ஐ பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 மார்க் கொஸ்டின் தான், ஒரு டயக்ராம் அண்ட் தென் அதோட எக்ஸ்பிளேஷன் இருக்கும். அதனால அது கூட வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் ஃபில்டரையும் சேர்த்திருக்கேன். அண்ட் இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா காரலேட்டிவ் கோடிங் அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அண்ட் தென் அடாப்டிவ் ஈக்குவலேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ரைட். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் செகண்ட் கொஸ்டின் உன்னால படிக்க முடியலனா கூட மீதி இருக்க 4 கொஸ்டின்ஸ் நீ கண்டிப்பா படிச்சிருக்கணும். Nyquist criteria அண்ட் தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ பேட்டர்ன், மேட்ச் ஃபில்டர், காரலேட்டிவ் கோடிங், அடாப்டிவ் ஈக்குவலைசேஷன் இதெல்லாமே வந்து கண்டிப்பா நீங்க படிச்சிருக்கணும். இது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஈக்குவலைசேஷன்ல வேற கான்செப்ட்ஸும் வந்து இந்த யூனிட்ல இருக்கு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்க படிச்சாவே தட் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே. அண்ட் யூனிட் 4 வந்து பாத்தீங்க அப்படின்னா வெரி சிம்பிளஸ்ட் யூனிட். முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 கொஸ்டின்ஸ் இருக்கும். கேரியர் சிங்க்ரனைசேஷன் அண்ட் டிபிஎஸ்கே இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன். இந்த 4 கொஸ்டின் நீங்க படிச்சாவே கண்டிப்பா இந்த யூனிட்ல இருந்து உங்களால எழுத முடியும். பட் இந்த 4 கொஸ்டினையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேஸ்டா இருக்க மாதிரி தெரியும் உனக்கு. பட் டயக்ராம், அதோட எக்ஸ்பிளனேஷன் அண்ட் as well as எரர் ப்ராபபிலிட்டி இப்படி நீ படிச்சேன்னா ஈஸியா நீ இந்த யூனிட்டை படிக்க முடியும். அதே மாதிரி எல்லா வே ஃபார்ம்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா வே ஃபார்ம்ல 2 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த வே ஃபார்ம் ஒரு நம்பர் கொடுத்துட்டு இந்த வே ஃபார்ம் வரைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட். ஸோ அப்போ இந்த 4 கொஸ்டின் கண்டிப்பா உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ரைட். இந்த 4 கொஸ்டின் உனக்கு படிக்க முடியலனா கூட அட்லீஸ்ட் இந்த 3 கொஸ்டின் நல்லா படிச்சு வச்சுக்கோ. பிபிஎஸ்கே, QPSK, BFSK நீங்க இந்த 3 கொஸ்டின் தான் படிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா QAM அண்ட் as well as DPSK அதோட டயக்ராம் மட்டுமா நீ தெரிஞ்சு வச்சிருக்கணும். சோ தட் அந்த 2 கொஸ்டின் கேட்டா உன்னால எழுத முடியும். சரியா? அப்படி இல்லனா இந்த 4 கொஸ்டின்ஸ் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. That is more than enough for this particular unit. Okay. And the last unit as I said before, it is only problems. And but in the unit வந்து பாத்தீங்க அப்படின்னா it is going to be the deciding factor. இந்த யூனிட்டும் யூனிட் 1 தான் பாத்தீங்க அப்படின்னா நீ பாஸ் பண்றதா இல்லையான்னு டிசைட் பண்ற யூனிட். The linear block codes, convolution code problems and as well as cyclic code problems all is very very important. And linear block codes and convolution codesல क्वेश्चन எப்படி கேட்டாலும் நீ ப்ராப்ளம் போடுற மாதிரி இருக்கணும். இந்த எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அண்ட் as well அதோட லிங்க்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா I'll give in the description. இப்போ பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல ஆல்மோஸ்ட் 4 யூனிட்ஸ் கவர் பண்ணியிருப்போம். அது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ரைட். அண்ட் சிமிலர்லி கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் அதோட கம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் உடைய பிளேலிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதையும் நான் வந்து லிங்க்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ தட் யூஸ் பண்ணிக்கோங்க. தென் வந்து இப்போ we will see question paper discussion. ஸோ question paper discussion வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியஸ்ட் யூனிட் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு தான் சொல்லியிருப்பேன். பட் ஒன்ஸ் அகைன் ஈஸியஸ்ட் சப்ஜெக்ட்னா நீ ஃபெயில் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஏன் அப்படின்னா நீ யூனிட் 1 யூனிட் 5 நீ சரியா பண்ணல, ப்ராப்ளம் சரியா பண்ணனா கண்டிப்பா இந்த சப்ஜெக்ட்டை நீ பாஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ ஹவ் டேக்கன் நவம்பர் டிசம்பர் 2020. ரைட். லாஸ்ட் இயர் அடுத்த கொஸ்டின் தான் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாத்துலயுமே. அண்ட் இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் 2020 இப்போ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா எழுத முடியும். லைக் சேனல் கெப்பாசிட்டியோட ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க. அண்ட் சிமிலர்லி இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ட்ரோபியோட ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. சேனல் கெப்பாசிட்டியோட ப்ராப்ளம் தெரியும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு C is equal to B log 2 1 plus S by N. C is equal to B log 2 1 plus S by N. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா செகண்ட் ப்ராப்ளம் நீங்க போட்டுடலாம். ரைட். மீதி இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
சிம்பிளா தான் இருக்கு. கிரானுலர் நாய்ஸ், லைன் கோட்ஸ்னா என்ன, கார்லேட்டிவ் கோடிங், மேட்ச்டு ஃபில்டர். இப்போ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி QPSK ஓட வேவ் ஃபார்ம் வர சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் ஆர் த 3 லெவல் ஆஃப் சிங்க்ரனைசேஷன், வாட் இஸ் ஒன் பை சிஸ்டமேட்டிக் பிளாக் கோட், அதோடைய மினிமம் டிஸ்டன்ஸ் ஆஃப் பிளாக் கோட் என்ன, இது எல்லாமே நீ கான்செப்ட் ஓரியன்டா நீங்க வந்து கொஸ்டின்ஸ் படிக்கும் போதே நீங்க எழுதக்கூடியதான். 2 மார்க்கும் தனியா படிக்காதீங்க. நான் கொடுத்துருக்க 16 மார்க்ஸை நீங்க படிச்சாவே யூ கேன் ரைட் ஆல் திஸ் 2 மார்க் கொஸ்டின்ஸ், ரைட்? ஸோ இப்போ 16 மார்க்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, as I said before, யூனிட் 1 அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன கொஸ்டின்ஸ் வேணா வரலாம். ரொம்ப வந்து டிசைடிங் ஃபேக்டர்ஸா இருக்கும். மியூச்சுவல் இன்ஃபர்மேஷன் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்ல சேனல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், கெப்பாசிட்டி ஆஃப் சேனல்ஸ் ப்ராப்ளம் கேட்கலாம், டயக்ராம் கொடுத்து கேட்பாங்க, ரைட்? பட் அதுல இருந்து நீ வரணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீ சேஃபா வந்து யூனிட் 1 ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த 3 கொஸ்டின் நீ படிச்சிருக்கணும். அண்ட் சிமிலர்லி ஷானன் ஃபேனன் ஹாஃப்மேன் கோடிங், இப்போ இங்கேயுமே பாத்தீங்கன்னா ஷானன் ஃபேனன் ஹாஃப்மேன் கோடிங் ப்ராப்ளம் அது தெரிஞ்சா கண்டிப்பா வந்து இதை நீ 13 மார்க்ஸ் வாங்க முடியும், ரைட்? அண்ட் சிமிலர்லி 12th கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, they have asked what is delta modulation, and as I said, you can see here power spectral density ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும், ரைட்? அப்ப அந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி நீ வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த யூனிபோலார் ஆர்இசட், என்ஆர்இசட் இதுதான் கேட்கறாங்க. அதை உன்னால படிக்க முடிஞ்சா தட் இஸ் ஓகே. அது படிக்க முடியலன்னா கண்டிப்பா மேல இருக்க எல்லா கொஸ்டின் நீ படிச்சிருக்கணும், சரியா? அண்ட் சிமிலர்லி 3rd யூனிட் பாத்தீங்க அப்படின்னா டியோ பைனரி சிக்னலிங் கேட்டிருக்காங்க, which is nothing but correlative coding. correlative coding அந்த டியோ பைனரி சிக்னலிங்கும் கேட்கலாம், ரைட்? நீ சொல்லும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் கொடுக்கும் போதே பிராக்கெட்ல கொடுத்துருப்பேன், so that you can understand. கொஸ்டின் எப்படி கேட்டாலும் நீ எழுத முடியும், ரைட்? அந்த செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அடாப்டிவ் ஈக்குவலைசர், இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரைட்? அண்ட் 4th யூனிட் நான் சொன்ன மாதிரி அந்த 4 கொஸ்டின் நீ படிச்சாவே கண்டிப்பா 4th யூனிட் எழுத முடியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒன்லி ப்ராபபிலிட்டி, எரர் ப்ராபபிலிட்டி மட்டும் கேட்டிருக்காங்க BFSK-ல. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா ஜெனரேஷன் டிடெக்ஷன் ஆஃப் QPSK. 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் BPSK, QPSK, BFSK, ரைட், QAM. இதுல வந்து பாத்தீங்கன்னா QAM தவிர மீதி இருக்க 3த்துக்குமே கண்டிப்பா நீ எரர் ப்ராபபிலிட்டி, ஜெனரேஷன் டிடெக்ஷன் படிச்சாவே கண்டிப்பா உங்களால எழுத முடியும், ரைட்? அண்ட் 5th யூனிட் பாத்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் அகைன் ப்ராப்ளம். இப்போ பாத்தீங்கன்னா லீனியர் பிளாக் கோட்ஸ் ப்ராப்ளம், அண்ட் சிமிலர்லி வந்து பாத்தீங்கன்னா கன்வல்யூஷன் கோட் ப்ராப்ளம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்தும் போதே டிஜிட்டல் கம்யூனிகேஷன் லீனியர் பிளாக் கோட்ஸ் நடத்தும் போதே கொஸ்டின் எப்படிலாம் கேட்பாங்கன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அந்த வீடியோஸ் போய் பாருங்க. ஸோ தட் கொஸ்டின் எப்படி கேட்டாலும் உனக்கு எழுத தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்வல்யூஷன் கோட்னா டயக்ராம் கொடுத்தாலும் எழுத தெரியணும், எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்தாலும் எழுத தெரியணும், ஈக்குவேஷன்ஸ் கொடுத்தாலும் உனக்கு வந்து சம் சால்வ் பண்ண தெரியணும், ரைட்? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்டாலும் 5th யூனிட்ல நீ ப்ராப்ளம் சால்வ் பண்ற மாதிரி வந்துட்டாவே கண்டிப்பா இந்த சப்ஜெக்டை நீ பாஸ் பண்ணிடலாம், ரைட்? அண்ட் சிமிலர்லி பார்ட் சி. இப்போ பார்ட் சி பாத்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் இந்த ப்ராப்ளம், இது வந்து பிளாக் கோட்ஸ் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, பட் ஆனால் இது வெரி சிம்பிள். நான் சால்வ் பண்ணும் போதே வந்து பாத்தீங்கன்னா D1, D2, D3 அதை வச்சு சால்வ் பண்ணிருப்போம் ஒரு ப்ராப்ளம், அதை போய் பாருங்க. ஸோ அதே செட் ஆஃப் ப்ராப்ளம் தான் இது, ரைட்? அது இல்லாம பேரலா வேற ஒரு ப்ராப்ளம் கேட்டிருக்காங்க SNR யூஸ் பண்ணி, சரியா? ஸோ அப்ப இந்த யூனிட் 5 நீ படிச்சிருந்தாவே பாத்தீங்கன்னா, அதாவது நீ ப்ராப்ளம்ஸ் யூனிட் 1, யூனிட் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்திருந்தாவே இந்த பர்டிகுலர் கொஸ்டின் பேப்பர் பாருங்க. பார்ட் சி கொஸ்டின் 15 மார்க்ஸ், இது ஒரு 13 மார்க்ஸ், அண்ட் as well as யூனிட் 1 ஓட 13 மார்க்ஸ். இந்த 3, அதாவது 2 13 மார்க் அண்ட் ஒரு 15 மார்க் நீ ஃபுல்லா வாங்க முடியும். ஸோ இப்போ மீதி இருக்க கொஸ்டின் நீ ஓரளவுக்கு அட்டெண்ட் பண்ணாவே கண்டிப்பா நீ வந்து பாஸ் பண்ணிடலாம். அப்போ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் டிசைடிங் ஃபேக்டர் யூனிட் 1 அண்ட் யூனிட் 5. இது வரைக்கும் நீ ப்ராப்ளம் பார்க்கலனா கூட கண்டிப்பா போய் பாருங்க. அண்ட் யூனிட் 5 ப்ராப்ளத்துல கன்வல்யூஷன் கோட் ப்ராப்ளம், வெட்டபரி அல்காரிதம் டிஃபிகல்ட்டா இருக்கு, அவுட்புட் சீக்வன்ஸ் டிஃபிகல்ட்டா இருக்குன்னு விடாதீங்க. கண்டிப்பா வந்து அதை பார்ட் சில கேட்பாங்க, ரைட்? ஸோ கண்டிப்பா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வித் எக்ஸாம்பிள்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருப்பேன். அதோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே ஷேர் பண்றேன், போய் பாருங்க, ரைட்? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப் பேஷனேட் ப்ரொஃபஸர் அண்ட் கீப் லேர்னிங். தேங்க்யூ வெரி மச்.